ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு T20 வேர்ல்ட் கப் ப்ரிவ்யூ. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேம் நியூசிலாந்து வர்சஸ் ஸ்ரீலங்கா. 7 மணிக்கு பிரேமதாசா கொலம்போல நடக்குது. பிக் கேம் ஃபார் போத் த டீம்ஸ். ஃபர்ஸ்ட் கேம் மழையில போயிடுச்சு, நியூசிலாந்துக்கு இது பண்ண முடியல. ஸ்ரீலங்கா தோத்துருக்காங்க. மஸ்ட் வின் கேம் இந்த கேம் அவங்களுக்கு. வணக்கம் பீடா, வெல்கம் டு த ஷோ. ஓப்பனிங் தாட்ஸ், கண்டிஷன்ஸோட ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்படி அப்ரோச் பண்ண போறாங்க ஸ்ரீலங்கா இந்த கண்டிஷன்ஸை? அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நியூசிலாந்து தோத்தா பாகிஸ்தான் மாதிரி அவனுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு. ஸ்ரீலங்கா தோத்தாங்கன்னா ஸ்ரீலங்கா வில் பி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. உங்களுக்கு மாட்டிப்பாங்க அதில். அதுக்கப்புறம் என்ன ஆகணும்? அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காக்கு அப்படியும் ஒரு சான்ஸ் இருக்கு. நியூசிலாந்து வந்து 3 பாயிண்ட் போயிடுவான். இஃப் நியூசிலாந்து பீட் ஸ்ரீலங்கா, நியூசிலாந்து வில் கோ டு 3 பாயிண்ட்ஸ். ஸ்ரீலங்கா லூசிங் 2 மேட்சஸ். ஈவன் இஃப் தே பீட் பாகிஸ்தான், 2 பாயிண்ட் தான் வருவாங்க. ஸ்ரீலங்கா வில் பி எலிமினேட்டட். வேற நியூசிலாந்து ஜெயிச்சாங்கன்னா நியூசிலாந்து 3 பாயிண்ட் போவான். நியூசிலாந்து இங்கிலாண்டை தோத்து பாகிஸ்தான் ஸ்ரீலங்காவை ஜெயிச்சு இந்த நெட் ரன் ரேட் டிஃபரன்ஸ். ஏன்னா பாகிஸ்தான் have lost a close game against இங்கிலாந்து. ஓகே, அதனால ஒரு பெரிய இது கிடையாது. ஸ்ரீலங்கா தோத்தன்னா இட் இஸ் கோயிங் டு பி தி எக்ஸிட் டோர் ஃபார் தம். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதாவது இப்போ வருவோம், கெட்டராமா ஸ்டேடியத்துக்கு வருவோம். இப்போ கெட்டராமா ஸ்டேடியம் அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். திருப்பி நான் சொல்கிறேன், இந்த T20 வேர்ல்டு கப் முன்னாடி கடைசி 10 மேட்ச்சில் டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 1 தான் ஜெயிச்சிருக்கு, டீம் பேட்டிங் செகண்ட் 9 ஜெயிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 159 ஆவரேஜ் ஸ்கோர் பேட்டிங் ஃபர்ஸ்ட், 156 பேட்டிங் செகண்டு. ஆனால் இப்போ உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா, இட் ஹஸ் பிகம் கம்ப்ளீட்லி அப்சைட் டவுன். ஆவரேஜ் ஸ்கோர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் has been 177 and average score batting second has been 123. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 180 ப்ளஸ் ஸ்கோர்ஸ் has completed 10 இன்னிங்ஸ். அதாவது 5 மேட்ச்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஒன் மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ். அப்படிங்கும்போது ஐடியலி அகெயின் யூ வாண்ட் டு வின் த டாஸ் இயர். பள்ளிக்கேலையில் இங்கிலாண்டோட நம்ம சொன்னதுக்கு என்னன்னா, அமௌண்ட் ஆஃப் டேர்ன் வாட் யூ கெட் இன்னும் ஸ்லோ ஆகிடும். இன்னும் ஸ்லோ ஆச்சுன்னா உங்களுக்கு தைரியமாக மேலே போடணும். தைரியமாக ஆதில் ரஷீத்தை தவிர இது வரைக்கும் நான் எந்த ஸ்பின்னரையும் மேலே போட்டு நான் பார்க்கவே இல்லை. அதனால தான் நிறைய ஷாட்ஸ் பேக் ஃபுட்டில் போய் மெனுவர் பண்ணிகிட்டே இருந்தாங்க இங்கிலாண்டு. அப்படிங்கும்போது உங்களுக்கு இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, போக போக வந்து டிகிரி ஆஃப் டேர்னும் ஜாஸ்தி ஆகும். டியூலே வந்து டிகிரி ஆஃப் த டேர்ன் ஜாஸ்தி ஆகுங்கன்றதுனால இங்கே இஃப் யூ வின் த டாஸ் யூ ஹேவ் டு பேட் ஃபர்ஸ்ட். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இங்கே வின்னிங் ஸ்கோர் இஸ் ஆல்சோ மச் சிமிலர் டு பல்லிக்கேலே, தட் இஸ் 170. இப்போ இங்கேயும் வந்துட்டு தியரி வந்து வெரி சிம்பிள். ஸ்ரீலங்காவில் எக்ஸப்ட் ஹம்பன் டோட்டா ஃபர்ஸ்ட் பவர் பிளேல உங்களுக்கு 55 வரணும். 7 to 10 கன்சாலிடேட் பண்ணணும். 11 to 15 நீங்க கன்சாலிடேட் பண்ணணும். இங்க எப்படின்னா 11 to 16, இங்க வந்து 11 to 15 கிடையாது. ஃபர்ஸ்ட் 6 ஓவர் ஆக்சிலரேஷன் ஃபேஸ், அதுக்கப்புறம் 7 to 16 10 ஓவர் கன்சாலிடேஷன். ஸ்லாகை டிலே பண்ணிட்டு கடைசி 4 ஓவரில் நீங்கள் ஸ்லாகை டிலே பண்ணணும். ஸோ உங்களுக்கு அந்த கடைசி அந்த அந்த 10 ஓவரில் நீங்கள் வந்துட்டு ஒரு 123 for 3 இருக்கணும். ஒரு 78-80 ரன் அந்த மாதிரி, 7.8 to 8 an over, நாட் லூசிங் மோர் விக்கெட்ஸ். இஃப் யூ ஆர் அரவுண்ட் தட் 123 125, கடைசி 4 ஓவர் 45 வந்துடும். வித் 1 செட்டில்ட் பேட்ஸ்மேன் உனக்கு 170 வந்துடும். 170 வந்ததுன்னா இஃப் யூ ஹாவ் அ கிரேட் சான்ஸ் ஆஃப் வின்னிங் இட். ஸோ இங்கே வந்துட்டு வின் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்று சொல்கிறேன். இதில் வந்துட்டு அப்பயே சொன்னோம், பள்ளிக்கேலையில் ஸ்ட்ரெயிட் பவுண்டரிஸ் வந்து கம்மியாக இருக்கும், ஸ்கொயர் பவுண்டரிஸ் பெருசாக இருக்கும்னு. கொலம்போவில் ஸ்ட்ரெயிட் பவுண்டரிஸும் பெருசாக இருக்கும், ஸ்கொயர் பவுண்டரிஸும் ரொம்ப பெருசாக இருக்கும். வானம் முட்டுற அளவுக்கு பெருசாக இருக்கும் ஸ்கொயர் பவுண்டரிஸ். 20 யார்டு முன்னாடி இருப்பாங்க கவுகானர் டீப் மிட் விக்கெட்லாம். எந்த அளவுக்கு நீங்கள் இந்த மிடில் ஓவர்ஸில் தள்ளி ஃபீட்டை யூஸ் பண்ணி த்ரூ த லைன் இறங்கி ஃப்ளிக்கு அப்படியே எக்ஸ்ட்ரா காஸ்ட்ல அடிச்சு 2 ஸ்பின்னர்ஸ் எப்படி மில்க் பண்ணுறீங்களோ, தட் இஸ் கோயிங் டு பி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பேட்டிங் ஃபேக்டர் இஸ் 7 to 16. அந்த மிடில் ஓவர்ஸ் ஆஃப் எக்ஸ்டெண்டட் ஃபேஸ் ஆஃப் 10 ஓவர்ஸில் யார் நல்லா ஆடுறாங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா the story is going to be completely different from பள்ளிக்கலே. இங்கே நீங்கள் முதல்லேருந்தே ஸ்பின்னு போட்டாலும் ஸ்பின்னர்ஸ் வில் பி எஃபெக்டிவ். ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் ஓவரால் எக்கானமி அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் ஃப்ரம் ஓவர்ஸ் 1 to 20. Bowling factor is going to be how your spinners dominate. Batting factor is going to be how you bat from over number 7 to 16. This will decide who is going to win the game. விக்கி, நீங்கள் உங்களோட தாட்ஸை ஆட் பண்ணுங்க. உங்களோட தாட்ஸை ஆட் பண்ணிட்டீங்கன்னா we can go for the respective playing 11s for both the teams.
இல்ல நீங்க சொன்ன மாதிரி இந்த வின் ஃபேக்டர் அதெல்லாமே டெஃபினட்டா இட்ஸ் கோயிங் டு பிளே அ லாட், எஸ்பெஷலி இன் கொலம்போ. பிரேமதாசால எஸ்பெஷலி அந்த 170ன்றது வந்து ஒரு ஒரு அந்த ஸ்கோர் அடிக்கிறவங்க டெஃபினட்டா வந்து தே ஹாவ் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு போல் தெம் அவுட் இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி இன்னிங்ஸ். ஸோ அதனால வந்து ஐ திங்க் whoever wins the toss will look to bat first and try to put that 170 mark, the magic number 170 போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் போட தான் பார்ப்பாங்க. எஸ்பெஷலி if Sri Lanka wins the toss, they will look to bat first. they will try to use that அந்த 7 to 16 வந்து ப்ராப்பரா கன்சால்டேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பிகாஸ் தே பார்ட் அண்ட் பார்சல்ல வந்து கொஞ்சம் நல்ல கிரிக்கெட் விளையாடி இருக்காங்க. அண்ட் தேர் bowling has not been அவுட்ஸ்டாண்டிங்கா இல்ல, பட் ஸ்டில் நல்ல பிளேயர்ஸும் இருக்காங்க. நியூசிலாண்ட்லயும் ஸ்பின் ஆடக்கூடிய நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. மிடில் டேரல் மிச்சலா இருக்கட்டும், ரச்சின் ரவீந்திராவா இருக்கட்டும், கிளென் பிலிப்ஸா இருக்கட்டும், தேர் ஆல் பீன் 1 or 2 கேம்ஸ் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி குட் கான்டெஸ்ட். பிளேயிங் 11 வித் வின் ஃபேக்டர் போயிடலாம். பிடாக் என்ன பிளேயிங் 11 ஆடுவாங்க? ரொம்ப பர்ஃபெக்டா சொன்னீங்க. தட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட் இந்த மாதிரி ஒரு பிக்சர்ஸ்ல யூ பீங் த ஹோம் டீம், when you have cluster of spinners, if not they are at the world class, they can do damage-ங்கும் போது டாஸை வின் பண்ணுங்க. பேட்டிங் நான் சொல்றேன் 170 புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. ஒரு 6 ஓவர் ரிஸ்க் எடுத்து 55 அடிச்சிருன்றேன். அதுக்கப்புறம் நீங்க ஒரு 10 ஓவர்ல நான் கேட்கறது என்ன, 70 ரன் கேட்குறேன். 70 ரன் வந்துடும் காமன் சென்ஸோட. ஆனி ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு 7 ஓவர் போட்டிங்கன்னா அந்த 10 ஓவரில் 70 வந்துடும். 125 அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டீங்கன்னா 125 for 3 அந்த மாதிரி வந்தீங்கன்னா 4 ஓவரில் 45 வந்துடும் எப்படியும். தட் டேக் யூ டு 170. இவங்க 170ன்றது எப்படி யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி லோ ஸ்கோரிங் பண்ணிவிட பயங்கர பெரிய ஸ்கோருன்னு மிடில் ஓவர்ஸில் கண்ணாப்பண்ணான்னு குறுக்க போடுறாங்க. அந்த கேல்குலேஷன் அதை தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். T20 கிரிக்கெட்டில் ஒர்க் பண்ணும்போது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டார்கெட்டை பார்க்காத ஸ்கோர் போர்டில் ஃபேஸஸ் எப்படி வின் பண்ணுற. 6 ஓவரில் நான் 55 சொல்கிறேன்னா ஹவு க்ளோசர் ஆர் யூ டு 55. அதுக்கப்புறம் அந்த 10 ஓவரில் 70 சொல்கிறேன்னா ஹவு க்ளோசர் ஆர் யூ தட். இப்போ 4 ஓவர் 45, திடீர்னு ஒரு ஓவர் 20 ஓவர் ப்ளீட் ஆச்சுன்னா மேலேயே வரும். கடைசியில் அந்த கடைசியில் தான் உங்களுக்கு அந்த டூ ஆர் டை சுச்சுவேஷன் எடுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு 2-3 ஓவர் கண்டிப்பாக ஸ்குவீஸ் பீரியட் வரும். அந்த 10 ஓவரில் எவனா ஒரு போலர் 3 ரன்னு ஒரு 4 ரன்னு போடுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, 3வது ஓவர் அதை காம்பன்சேட் பண்ணுறேன்னு அடிக்க போயிட்டு ஒரு விக்கெட் கொடுத்து 5 ரன் கொடுத்துருவாங்க. தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன் ஃபார் ஸ்ரீலங்கா ஆல்சோ இந்த கேம் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து. ஈவன் தோ இட் வாஸ் பிளே இன் பல்லிக்கல், கொலம்போலி இதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய ஆகும். வின் ஃபேஸஸ் யூ வில் கெட் டு 170. if you put 170 on the board you will win. நியூசிலாண்டோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும்னா ஃபின் ஆலன், டிம் சைஃபர்ட், ரச்சின் ரவீந்திரா, டேரல் மிச்சல், கிளென் பிலிப்ஸ், மார்க் சாப்மேன், சாண்ட்னர், இஷோதி, ஹென்ரி, டஃபி, ஃபெர்குசன் வந்துட்டு உள்ள வந்தார்னா உள்ள இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி பேக். ஃபெர்குசன் வரலன்னா ஜெமிசன். நீஷமால இங்கே போலிங்கும் போட முடியாது, பேட்டிங்கும் ஆட முடியாது. சும்மா ஒருத்தர் வந்து ஒரு ஆல்ரவுண்டரை வச்சுக்கிறேன். சாண்ட்னருக்கு அப்புறம் நாங்கள் பேட்டிங் ஆடுறேன். அந்த சாண்ட்னருக்கு அப்புறம் ஆடுற பேட்டிங்கை கைல் ஜெமிசனால் ஆட முடியும். டால் ரிலீஸு நியூ பாலில் ஒரு நியூ இதில் பவர் பிளேயில் ஒரு 2 ஓவர் அவளால் போட முடியும். உங்களுக்கு இதை நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மேட் ஹென்ரி, டஃபி, ஃபெர்குசன் ஆர் ஜெமிசன், ஓகே 3 பேர் 3 குவாலிட்டி ஃபாஸ்ட் பவுலர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சாண்ட்னரு, அதுக்கப்புறம் சோதி இருக்காங்க. The 2 spinners has to play there. Glenn Phillips can chip in, Mitchell can chip in, ரவீந்திரா can chip in. போறோம். அது இன்னொருத்தர் பேட்டிங் ஆடுவார், ஒரு 6 அடிப்பார். ஜிம்மினேஷன் பேட்டிங்கும் போயிடுச்சு. இந்த ஸ்லோ பிச்சில் ஸ்பின்னை கொடுத்தீங்கன்னா பின்னாடி போய் அவுட் ஆயிடுவார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. வெளியில் யார் உட்காரணும் எனக்கு பொறுத்த வரைக்கும் அப்படின்னா தேவான் கான்வே, அவர் அவ்வளோதான் மறந்துட்டாங்க. மெக்காங்கி அவர் ஆட முடியாது. நிம்மி நிஷம் வெளியில் உட்காரணும்னு நினைக்கிறேன். இட்ஸ் பிட்வீன் ஃபெர்குசன் அண்ட் ஜெமிசன் பேஸ்ட் ஆன் ஃபெர்குசன்ஸ் அரைவல். இதுதான் பிளேயிங் 11 இருக்கணும் நியூசிலாண்டுக்கு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் ஆட் பண்ணுங்க. ஆல்ஸ் யூ கேன் கோ ஃபார் ஸ்ரீலங்காஸ் பிளேயிங் 11. மாற்று கருத்துலாம் இல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு மனு எழுதி ஜிம்மி நீஷம் தயவு செஞ்சு மாத்துங்கயா அப்படின்னு சொல்லி ஒரு மனு எழுதி தான் நியூசிலாந்து கையில கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவங்களோட பிளேயிங் 11 ஸ்ரீலங்காவோட பிளேயிங் 11க்கு போயிடுங்க. இது மாத்துவாங்கன்னு எனக்கு தோணல. ஜிம்மி நீஷம் திருப்பி ஆட போறாரு பாருங்க. ஆடுனா அவங்க தலைக்கு இட்டுக்கிற கொல்லி. அவங்க ஜெமினேஷன் அவங்க ஆடினாங்கன்னா தே ஆர் கோயிங் டு ட்ராப் ஜேக்கப் டஃபி. ஓகே, ஜேக்கப் டஃபிக்கு பதில தான் ஜிம்மினேஷன் வரணும். உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஃபெர்குசன் எப்படின்னா அடிச்சு பயங்கரமா போடுவார் உள்ள வந்தா. ஆனா ஒரு 4 ஓவர்ல 38 கொடுக்குற ஒரு போலரு. மேட் ஹென்ரி இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல பவர் பிளேல ஆட்டுவாரு, டெத் ஓவர்ஸ்ல மாட்டிப்பாரு. அப்படிங்கும்போது உங்களுக்கு நீங்க ஜேக்கப் டஃபியை ஆடாம இவரை நீங்க ஆடினீங்கன்னா ஒருவேளை இஷோதி அடி வாங்கிட்டா தே ஆர் கோயிங் டு ப்ளீட் தட் 170 நீங்க அடிச்சு 2 விக்கெட் ஏழியா போச்சுன்னா
you are going to find the route tough against Sri Lanka in their home conditions. The team what we are discussing all is the team which got balance. பட் அதான் சொன்னேன், நம்ம என்ன டிஸ்கஸ் பண்றோம், நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்றோம். ஃபைனலி they are going to take a decision. இப்போ இவங்க ரெண்டு சேஞ்சஸ் பண்ணணும். It is going to be 11 நிசாங்கா and he has to open with Kushal Pereira in place of Kamil Mishara. Number 3 has to be Kushal Mendis. Number 4, Pavan Ratnaike has to make way for the experienced Charit Asalanka. அதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஃபாலோட் பை காமிந்து மெண்டிஸ், ஷானக்கா, வெள்ளலகே, துஷான் ஹேமந்தா, சமீரா, தீக்ஷனா அண்ட் தில்ஷான் மதுஷாங்கா. வெளியில யார் உட்காருவாங்க அப்படின்னா பிரமோத் மதுஷானு. அதுக்கு மேலே ஃபாஸ்ட் போலர்ஸ் ஆட மாட்டாங்க. சமீராவையும் மதுஷாங்காவையும் தாண்டி ஜனித் லியலகே. அன்பார்ச்சுனேட்லி இந்த காம்பினேஷனை கிராக் பண்ண முடியாது. ரெண்டு சேஞ்சஸ் நான் சொல்றேன். ஐ எம் வெரி இம்ப்ரெஸ் வித் யங் பவன் ரத்னாயக்கே. பட் அந்த நம்பர் 4ல யூ நீட் someone who has got experience and maturity because the key factor is going to be how you bat to 7 and 16. காமிந்து மெண்டிஸ் ரன் அடிக்கலை. ஷானக்கா பதுங்குறாரு. ஹாரி புரூக் மாதிரி முன்னாடி வந்து நான் ஆடி காட்டுறேன் அப்படின்னு அவர் வரமாட்டேன்றாரு. வெள்ளலகே கேன் பேட், துஷான் ஹேமந்தா கேன் பேட். இந்த மாதிரி ஏகப்பட்ட கேன் பேட் நீங்க வச்சிருந்தீங்கன்னா someone like Asalanka has to come, and I can't find the reason why a player who won many matches for Sri Lanka is warming the bench. Kamil Mishra has also showed promise. You need experience of Kushal Pereira. அவங்களுக்கு லெக் ஸ்பின்னர் அவங்களுக்கு இருக்கிறத பாருங்க. ரச்சின் ரவீந்திரா பார்ட் டைம் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், சாண்ட்னர் ஃபுல் டைம் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், யஷோதி லெக் ஸ்பின்னர். லெஃப்ட் ஹேண்டர்ஸா வச்சு பேக் பண்ணுன்றேன். மிஷா இவரு பெரேரா ஒரு லெஃப்ட் ஹேண்டரு, அதுக்கப்புறம் மெண்டிஸ்க்கு அப்புறம் அசலங்கா ஒரு லெஃப்ட் ஹேண்டரு, ஷானக்காக்கு அப்புறம் காமிந்து மெண்டிஸ் ஒரு லெஃப்ட் ஹேண்டரு, ஏமந்தாக்கு அப்புறம் வெள்ளலகே ஒரு லெஃப்ட் ஹேண்டரு வச்சு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வச்சு அவங்களை வந்துட்டு எப்படி சஃபகேட் பண்ணணும்னு நீங்க பாருங்க. திஸ் ஷுட் பி த பிளேயிங் 11 in my humble opinion. Please add on to it. You feel that this is the right combination, or you still feel they have to go with Kamil Mishra and Pavan Ratnaike? காமில் மிஷராவை திருப்பி ஏன் வந்து எடுத்துன்னு வந்தாங்கன்னு தெரியல. சூப்பர் 8ன்றதுனால குஷால் பெரேரா பதிலாக அவர் எடுத்துன்னு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த நீங்க சொன்ன காம்பினேஷனே சூப்பரா செட் ஆகுது. பட் பவன் ரத்னாக்கே வந்து அவங்க நல்லா பேக் பண்ற மாதிரி தெரியுது. பிடா சரித் அசலங்கா இவ்வளவு நேரம் ஆடவே இல்லை. ஒரு இம்பார்ட்டன்ட் கேம் ஒரு இந்த கண்டிஷன்ஸ்ல இந்த வேர்ல்ட் கப்ல ஆடவே இல்லை. இன்னும் இப்பதான் ஆடுவாங்க. ஸோ உடனே அந்த சேஞ்சை பண்ணுவாங்களா? அதாவது பவன் ரத்னாக்கே இஸ் அ டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். இது ஓப்பனிங் பேட்ஸ்மேன் who bats நம்பர் 3. இங்கே தான் அவர் ஆடி இருக்காரு. மெண்டிஸ் இருக்கிறதுனால அவர் நம்பர் 4 இஸ் பேட்டிங் அவுட் ஆஃப் ஹிஸ் பொசிஷன். பவன் ரத்னாயக்கே அவங்க பேக் பண்றாங்கன்னா லெட் பவன் ரத்னாயக்கே ஓப்பன் இன் பிளேஸ் ஆஃப் மிஷாரா. அதுல வந்து எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. பட் இவர் வந்து ஆடியே ஆகணும். அதுல வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இவர் வந்து அசலங்கா ஆடியே ஆகணும். அந்த கேஸ்ல உங்களுக்கு என்னன்னா பவன் ரத்னாயக்கை ஓபன் பண்ணிட்டு மிஷாராவை டிராப் பண்ணிட்டு அசலங்கா கொண்டு வந்துட்டு அசலங்காவை மெண்டிஸ்க்கு அப்புறம் ஆடுங்க. இஸ் சச் அ குட் பிளேயர், இஸ் சச் அ கிளட்ச் பிளேயர். ஹி நோஸ் ஹவு டு வின் அ கிரிக்கெட் மேட்ச் விச் ஹி ஹஸ் டன் இன் ODI அண்ட் T20s ஃபார் ஸ்ரீலங்கான்றது என்னோட கணிப்பு. இஃப் தட் இஸ் எ கேஸ், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. we can go for the win factor and game changes. இல்ல அப்சல்யூட்லி இந்த காம்பினேஷன் டெஃபினட்டா அவங்க ஆடினாங்கன்னா சூப்பரா இருக்கும் கேம் பார்க்கறதுக்கு. கேம் சேஞ்சர்ஸ் அண்ட் வின் ஃபேக்டர் அண்ட் எட்ஜும் கொடுத்துருங்க. 7 to 16 பேட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க டேரல் மிச்சல் வந்து ஒரு பேங்க் பிரில்லியண்டா ஆடுறாரு. இது ஒன்லி கை he knows when to slog, when to play second fiddle. பிலிப்ஸ் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பிலிப்ஸ் தடாடி கேரக்டர், அவர் பார்த்தா அவரும் அவ்வளோ கரெக்டாக ஆடுறாரு. சாப்மேனும் அதே மாதிரி நல்லா ஆடுறாரு. உங்களுக்கு சாண்ட்னர் இஸ் அ ஏபிள் பேட்ஸ்மேன். தேர் இஸ் நோ செகண்ட் தாட்ஸ் அபவுட் தட். ஐம் எக்ஸ்பெக்டிங் நீஷன் டு பி அவுட். இவங்களுக்கு வந்துட்டு ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் தே டோன்ட் பேட் டீப். ஆனா மிச்சேல், பிலிப்ஸ், சாப்மேன் இவங்க 3 பேரும் என்னை பொறுத்த வரைக்கும் ரியல் கேம் சேஞ்சர்ஸ். அண்ட் சாண்ட்னர் கேன் ரியலி கம் அண்ட் புட் த ப்ரெஷர் ஆன் யூ. அதே மாதிரி இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் 4 அதான் சொல்றேன். அவங்க பழைய காம்பினேஷன் ஸ்டிக் பண்ணா பவன் ரத்னாயக்கே ஒரு மாதிரி ப்ரெஷர்ல வருவாரு. காமிந்து மெண்டிஸ் இஸ் a good player has not arrived. ஷானக்கா ஒதுங்குறாரு. வெள்ளலகே கேன் பேட், ஹேமந்தா கேன் பேட். ஈவன் தோ தே காட் டெப்த் கன்சிடரிங் த நியூசிலாந்து டிஸ்ட்ரக்ஷனா இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், ப்ரெசிஷனா இருக்கட்டும், டெஃபினெட்லி நியூசிலாந்து has got the edge. One of the top 3 also stays from over 7 to 16. ஏன்னா ஃபின்னாலனும் சைஃபட்டும் யாராவது ஒருத்தர் பவர் பிளே ஃபுல்லா ஆடிட்டாங்கன்னா
அதுக்கப்புறம் வாட் இஸ் கோயிங் டு ரியலி ஹர்ட் யூ அலாங் வித் ரச்சின் ரவீந்திரா இஸ் ஆல்சோ ஸ்லோயிங் கெட் பேக் டு ஃபார்ம். அந்த எட்ஜில் ஸ்லைட்டாக இவங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்பின் எட்ஜின்னு பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ண போறாரோ ஆதில் ரஷீதா அதை தான் அவர் பண்ண போறாரு. சாண்ட்னர் வேலையில்லா பட்டதாரி, இந்த கண்ணாடி போட்டுன்னு தனுஷ் வர்ற மாதிரி சொல்லாரு பாருங்க, நான் வேலையில்லா பட்டதாரிங்க, அந்த மாதிரி தான் இருக்காரு பார்க்கறதுக்கு, வச்சு ஆத்துவாரு. Ishodi is also very clever. He's also been going runs against India, but India அந்த பிச்சர்ஸ்லாம் சான்ஸே கிடையாது. பிலிப்ஸும் அப்படியே திருப்பி திருப்பி போட முடியும், இவரும் போட முடியும். ரச்சின் ரவீந்திராவோடய ஒரு ஓவர் 2 ஓவர் ஏமாற்ற முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் தீக்ஷனா நல்லா போட்டார், பட் இட்ஸ் நாட் த சேம் ஓல்ட் தீக்ஷனா ஆன் ஆல் ஆனஸ்டி. வெல்லலகே இஸ் ஆல்சோ டிஃபென்சிவ் பவுலரு. துஷான் அஹ்மதாவும் நல்லா போடுறாரு, பட் போன மேட்ச் அடி வாங்கினார். இவங்க வெரைட்டி நிறையா இருக்கு. காமிந்து மெண்டிஸ் கேன் போல், ஆம்பி டெக்ஸ்டர்ஸ் 2 கையிலையும் அவரால் போட முடியும். அவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு வெரைட்டி இருக்கு. அந்த எட்ஜ் டெஃபினட்டாக இவங்களுக்கு இருக்கும்னு சொல்லுவேன். பிகாஸ் அமௌண்ட் ஆஃப் வால்யூம்ஸ் ஆஃப் ஓவர்ஸ் தேர் கோயிங் டு போல். அந்த பேட்டிங் எட்ஜ் ஈவன் தோ த டெப்த் இஸ் நாட் ஆஸ் மச் அஸ் ஸ்ரீலங்கா, தட் கேன் பி டிஸ்ட்ரக்டிவ் அப்படின்றதுனால என்ன பொறுத்த வரைக்கும் the same edge which I said, England will win a close game against Pakistan மாதிரி நியூசிலாந்து will win a close game against Sri Lanka with a margin of 51-49 என்னோட எட்ஜ். ப்ளீஸ் ஆட் ஆன். நான் கொஞ்சம் எப்பவுமே என்னோட பழக்கம் அதுதானே, கொஞ்சம் நீங்க க்ளோஸ் எட்ஜ் கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் லீனியன்ட் எட்ஜ் கொடுப்பேன். நான் 60-40 டு நியூசிலாந்து சொல்றேன். ஏன்னா the team is looking very very settled. 60-40 பீடாக் நீங்க மூச்சு விடுங்க, பட் ஆனால் அது நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. 60-40 எட்ஜ் ஏன்னா தே கேன் பேட் ரியலி டீப். ஒன்னு. ரெண்டாவது, நீங்க சொன்ன அந்த 3 பேர் கேன் பீட் த ரியல் கேம் சேஞ்சர்ஸ் ஃபார் நியூசிலாந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆர் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும். அது ரெண்டுக்குள்ளேயே கிளென் பிலிப்ஸ்ன்றவர் 2 கியர்ல ஆடுறாரு. தள்ளியும் ஆடுறாரு, வெதுப்பணுமா வச்சு வெதுப்பியும் விட்டுறாரு, போலிங்கும் போட்டுறாங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் ஆனா this looks a very settled unit, P-Dog. ஏன்னா நியூசிலாந்து in an ICC tournament டெஃபினட்டா நீங்க அவங்களை லைட்டாவே எடுக்க முடியாது. beat whatever the conditions, they will find their way to make it a point that they qualify for semi-finals at least. என்ன டீம் வச்சிருந்தாலும், ஒரு ஓகேவான டீம் வச்சிருந்தாலும், நியூசிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா ஹவ் ஆல்வேஸ் ஃபவுண்ட் அ வே டு குவாலிஃபை சம்மோ ஆர் தி அதர். அந்த மாதிரி ஒரு டீம் தான் நியூசிலாண்டும். ஸோ அதனால இந்த பேட்டிங் எட்ஜ் இருக்கிறதுனால மட்டும்தான் ஐ எம் கெட்டிங் 60-40. திஸ் மைட் ஒர்க் அகேன்ஸ்ட் மீ ஆல்சோ, பட் மை ஹார்ட் சேஸ் தட் 60-40 டு நியூசிலாந்து. தயவு செஞ்சு ஸ்ரீலங்காவை ரூல் அவுட் பண்றதுலாம் நினைக்க வேண்டாம், அப்படி கிடையவே கிடையாது. அவங்க கோ ஹோஸ்ட், அவங்க கண்டிஷன்ஸ் நல்லா தெரியும். பட் அப்ளிகேஷன் வைஸ் கண்டிஷன்ஸை நல்லா படிச்சுட்டு நல்லா விளையாடிட்டு இருக்காங்க நியூசிலாந்து. இந்த கான்டெஸ்ட்ல நியூசிலாந்து இஸ் லுக்கிங் ஸ்லைட்லி குட்னு தான் நான் நினைக்கிறேன். கேம் சேஞ்சர்ஸ் போயிடலாம் பீடா. என்னோட கேம் சேஞ்சர் ஆல்மோஸ்ட் நான் சொல்லிட்டேன். உங்களோட கேம் சேஞ்சர் சொல்லுங்க, அதுக்கப்புறம் என் கேம் சேஞ்சர் நான் சொல்றேன். அதாவது நான் பெருமூச்சு விட்டது என்னன்னா, யூஆர் ஆல்சோ சேயிங் நியூசிலாந்து வில். நாளைக்கு நான் தம்பட்ட அடிச்சுப்பல, நான் சொன்னது கரெக்ட் என்ன? அதுதான் எனக்கு நீங்க கொடுத்த எட்ஜை பத்தி எனக்கு கவலை இல்லை. பிளாக் தூக்கி சொல்றதுதான் நடக்குது. ஸோ நானும் கூட கிரெடிட் எடுத்துப்பேன்ல, அதுக்கு தான் கேம் சேஞ்சர்ஸ். ஜஸ்ட் நவ் ஐ ஸ்போக் அபவுட் கிளென் பிலிப்ஸ். அதாவது எப்படின்னா, தட் இஸ் வேர் வென் யூ நோ ஹவு டு பிளே அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன் அண்ட் ரைஸ் யுவர் கேம் அவேர்னஸ். எஸ் பீன் டூயிங் தட். சுருக்குன்னு போட்டுருவாரு. அவரை பார்த்தாலே பயமா இருக்கும் ஃபீல்டிங்ல. ஆனஸ்டா சொல்ற, ஒரு டேங்கர் லாரி மாதிரி இருக்காரு ஆளு. ஆனா இந்த பக்கம் அந்த பக்கம் 10 அடி அவரால் கவர் பண்ண முடியும். ஃபீல்டிங்கே இஸ் கோயிங் டு கிரியேட் அன் இம்பாக்ட். They're also, New Zealand is going to be also +12 on the field. They've been consistently there. அதனால என்னோட நியூசிலாண்ட்லேருந்து கிளென் பிலிப்ஸ். இங்கே ஐ எம் பிக்கிங் துனித் வெல்லலகே. அது ஏன்னா அவர் என்னன்னா மேலே போடவே மாட்டார், ஒய்ட் ஆஃப் த கிரீஸ்லேருந்து சைட் ஸ்பின்னாக நிறைய போடுவார். இந்த நியூசிலாந்து பிளேஸுக்கு நிறைய பேக் ஃபுட் போய் ஆடுற ஒரு பழக்கம் இருக்குது. ஒருவேளை லென்த்தை மிஸ்ஜட்ஜ் பண்ணி, பர்டிகுலர் இட்ஸ் கோயிங் டு பி பிகர் பவுண்டரிஸ், காட் அ சான்ஸ் டு கெட் சம் பர்ச்சேஸ். அண்ட் இஸ் ஆல்சோ a batsman who can score 10 to 15 runs when it is neededன்றதுனால from New Zealand it is Glenn Phillips, and Sri Lanka it is going to be Dunith Wellalage. Please add on your game changes. We can go for stumping me. என்னோட கேம் சேஞ்சர் நியூசிலாந்துல it is going to be Daryl Mitchell. ஏன்னா he is the one who is going to take the team forward. அந்த கேப்டன் அந்த ஷிப் மாதிரி மிடில் ஓவர்ஸ் அழகா கொண்டு எடுத்துன்னு போய் அழகா அந்த செட்டில் பண்ணி கொடுப்பாரு. லான்ச் பேடை செட் பண்ணுவார். கிளென் பிலிப்ஸோ, மார்க் சாப்மனோ, சாண்ட்னர் ஃபார் தட் மேட்டர் நீங்க எக்ஸ்ப்ளோசிவா அடிங்க தம்பி அப்படின்னு ஒன்னு செட்டிங்ல, சேசிங்ல ஃபுல் ரோல் அவரே பிளே பண்ணி கடைசி வரைக்கும் எடுத்து போய் கேமை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு கொடுத்துட்டு வருவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். டேரல் மிச்சல் என்னோட கேம் சேஞ்சர் ஃப்ரம் நியூசிலாந்து. இவரு 10 நிசாங்கா 11 நிசாங்கா தான் என்னோட கேம் சேஞ்சர். பிகாஸ் அந்த பவர் பிளேல if he can get through that power play, அவரோட நார்மல் கியர்லயே ஆடினா கூட போதும், ஈஸியா 60 ரன்ஸ் அடிச்சிருவாங்க. 55 to 60 ரன்ஸ் தாராளமா வந்துடும். 10 நிமிஷம் பேட்ல பட்டுச்சுன்னா
டெஃபினட்டா அந்த 170 175 அவங்க ரீச் பண்றதுல எந்த விதமான சந்தேகமும் இருக்காது. ஸோ தட் தே வில் ஸ்டாண்ட் அ சான்ஸ் to really defend this score 170 or 175 provided Nissanka provides that firepower. சூப்பரான கேம் சேஞ்சஸ்லாம் முடிச்சிட்டோம். நம்மளோட ஸ்டம்ப் பீடாக் இதுக்கு வந்துட்டோம், செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். 2 சூப்பர் கொஸ்டின் எடுத்துன்னு வந்திருக்கேன். இவர் ஆல்ரெடி கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். இவரே இதே ஆள் தான் நினைக்கிறேன். கிரிக்கெட் டுடே டெய்லி நான் படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவர் தான் கேட்டிருக்காரு. கிரிக்கெட் டுடே டெய்லி கேட்டிருக்காரு. கிரேட் ஷோ பீடாக் அண்ட் விக்னேஷ் அண்ணா. Pidok, please explain the technical and visual differences between a flipper and a slider. Which one is more effective and which is easier to hide in கேட்டிருக்காரு. அதாவது ஃபிளிப்பரையும் வேற என்ன கேட்டாரு, ஃபிளிப்பர் அண்ட் ஸ்லைடரை வந்து விஷுவலா அண்ட் டெக்னிக்கலா அது எப்படி ஹைட் பண்ண முடியும், அது எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறது, டீகோட் பண்றது எப்படின்னு கேக்குறாரு. அதாவது ஃபிளிப்பர்னா இப்படி ரிலீஸ் பண்ணுவீங்க, கை வந்து இப்படி இருக்கும், 2 விரல் எப்படி இருக்கு பாருங்க, இங்கே இருக்கு, இந்த தம்பை வச்சுன்னு பாலை வந்து இப்படி தள்ளுவீங்க, இப்படி தள்ளுறது தான் ஃபிளிப்பர். ஸோ கொஞ்சம் சைடான் போயிட்டு ஷேன் வார்ன் இஸ் அ மாஸ்டர் ஆஃப் தட். இட் இஸ் அ எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் ஸ்கில் டு மாஸ்டர். ஏன்னா கண்ட்ரோல்ன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சைடான் ரிலீஸ்ன்றதுனால யூ கேன் புஷ் இட் வித் த ஷோல்டரு. பாலோட ரெவல்யூஷன்ஸ் வந்து இப்படி போகும். ஓகே, பாலோட ரெவல்யூஷன்ஸ் இப்படி போகிறதுனால என்ன ஆகும், கீழே விழுந்துட்டு பயங்கரமாக லோவாக வரும், ஃபட்டுன்னு வரும். அவர் அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி போய் டிஃபென்ஸ் ஆடுவீங்க, ஒரு 40 விக்கெட் எடுத்திருப்பாரு. ஆனால் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு bowler. இப்போ நீங்கள் இப்படி போனீங்கன்னா இப்படி ஃப்ளிப் பண்ணணும், இந்த 2 ஃபிங்கருக்கும் இட் ஹஸ் அப்சல்யூட்லி காட் நோ ரோல் டு பிளே. இதை வச்சு இப்படி ஃப்ளிப் பண்ணணும் நீங்கள். த கண்ட்ரோல் அண்ட் த ப்ராக்டிஸ் நீட்ஸ் அண்ட் அப்சல்யூட் திங்க. இதே உங்களுக்கு ஸ்லைடர்னா பாலை வந்து இப்படி பிடிப்பீங்க, இப்படி பிடிச்சி இப்படி தள்ளுவீங்க. ஸ்லைடர் வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு பி closing it around the seam of the ball and you push it like that. So இப்படி புஷ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், சீம் வந்து இப்படி போகும். ஓகே, ஃப்ளிப்பருக்கு வந்து சீம் வந்து இப்படி போகும், ஸ்லைடருக்கு வந்துட்டு இப்படி போகும். ஸ்லைடரில் என்ன ஆகும், உங்களுக்கு வந்து கொஞ்சம் பவுன்ஸு கொஞ்சம் ஃப்ளிப்பரோட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். தட் இஸ் கால்டு பேக் ஸ்பின்னு சொல்லுவாங்க ஸ்லைடரு. இப்போ மற்ற இதெல்லாம் லெக் ஸ்பின்னு, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னு அப்படிலாம் போட்டிங்கன்னா பால் வந்து இப்படி சுத்த ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் ஸ்லைடரில் வந்து இப்படி வச்சு இப்படி தள்ளினீங்கன்னா இட் இஸ் கால்ட் அ பேக் ஸ்பின்னு. இப்படி போயிட்டு உங்களுக்கு என்ன ஆகும், ரெண்டுமே பால் திரும்பவே திரும்பாது. ஃப்ளிப்பராக இருக்கட்டும் ஸ்லைடராக இருக்கட்டும், ரெண்டுமே பால் திரும்பவே திரும்பாது. உங்களுக்கு பட்டு நேராக வரும். இட் இஸ் ஜஸ்ட் த பேஸ் ஆஃப் த பால் வேர் உங்களுக்கு ஸ்லைடர் will have a little bit more and bounce than flipper because of the back spin. உங்களுக்கு ஃப்ளிப்பர் வந்துட்டு இப்படி வச்சுட்டு இப்படி தள்ளுறீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து பவுன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ ஆனால் ஸ்பீடு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இதை மாஸ்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஹானஸ்ட்டாக நான் சொல்கிறேன், இம்ரான் தாயிரும் ஃப்ளிப்பர் போடுவார், பட் அவரும் நிறையா வந்து மிஸ் பண்ணி நிறைய புல் டாஸஸ் போடுவார்ன்றதுனால எந்த லெக் ஸ்பின்னர் எங்கிட்ட வந்தாலும் கூகுளி சொல்லி கொடுப்பேன், ஸ்லைடர் சொல்லி கொடுப்பேன் ஒழிய ஃப்ளிப்பர் அவ்வளோ சீக்கிரம் நான் வந்து அது என்னென்ன அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், மாஸ்டர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டன்றதுனால நார்மலி ஐ டோன்ட் டீச் தம் ஃப்ளிப்பர் பிகாஸ் யூ காட் அ குட் கூகுளி, யூ காட் அ குட் ஸ்லைடர், அதுவே மோர் தேன் எனஃப் வித் ப்ராப்பர் லெக் பிரேக்ன்றதுனால திஸ் இஸ் வாட் ஐ நார்மலி டீச். Vicky, you can please add on if I missed out on something. இல்ல பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. நானுமே ஷேன்வானோட போலிங் எல்லாம் பார்த்து தான் கத்துருக்கேன். அது வந்து வேணே டிரைவ் கொடுப்பாரு, அப்படி தூக்கி போட்டு டிரைவ் கொடுத்துட்டு அதே மாதிரி ஃப்ரண்ட் ஃபுட்டை ரெடியா இருப்பாங்க, சர்ன்னு ஒன்று தள்ளுவார், ஒன்று பேட் அடிக்கும். சூப்பர் பீடாக், சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கூல் மட் கேப்டன் 2168 கேட்டிருக்காரு. ஹாய் பீடாக் சார் அண்ட் கேவியனா, as a batsman I have a question. When does a ball start turning? That is, does it depend on revolution or pitch or speed or new or / old ball? How do I judge and react to it? Does it turn even with the new ball? Thanks அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ எப்போ வந்து திரும்புறத நான் வந்து கேஜ் பண்ண முடியும், நியூ பாலா இருக்கட்டும் ஓல்ட் பாலா இருக்கட்டும், பிச்சிலேருந்து திரும்புமா, ரெப்ஸ்லால திரும்புமா, பால் வந்து ஓல்டா இருந்தா திரும்புமா, நியூவா இருந்தா திரும்புமா, நியூ பால்ல திரும்புமான்னு கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் பிச் பிளேஸ் அ மேஜர் ரோல். பிச்சு உங்களுக்கு வந்து உடஞ்சி திரும்புகிற மாதிரி இருந்தால் நீங்கள் நியூ பாலில் போட்டிங்கனாலே பால் திரும்பும். உங்களுக்கு ரெவல்யூஷன் இல்லை, ஒரு சாதாரண ஸ்பின்னரெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பயங்கரமாக திருப்புவாங்க.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டாந்தர பிச்சில் நீங்கள் ஆடுறீங்க. ஒரு அகமதாபாத் பிச்சு மாதிரி ஒரு இதில் ஆடுறீங்க நீங்கள். ரெவல்யூஷன்ஸுக்கும் ஸ்பின்னுக்கும் சம்மந்தமே கிடையாது. டேர்ன் ஆஃப் த விக்கெட் பியூர்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த ட்ரிஃப்ட் வாட் யூ கெட். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா உருன்னு உருன்னு சத்தம் கேட்கும். நான் நிறைய அப்படியே நின்றுட்டே இருப்பேன் கோச்சிங் பண்ணும்போது ஸ்டெம்பு கிட்ட. அவங்க பாலை அப்படி சுத்தி விடுவாங்க பாருங்க. இந்த தனுஷ் கோட்டியன், இந்த பேரை சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. முரளிதரன் இவங்கெல்லாம் விட்டுட்டு இந்த தனுஷ் கோட்டியனை சொல்றேன், கிட்ட நின்னீங்கன்னா அவர் விட்டார்னா பெரிய ஃபிங்கர்ஸ் பால். ஸோ அந்த ரெவல்யூஷன்ஸால பால் திரும்பவும் நினைச்சீங்கன்னா அது தப்பு. ஓல்டு பாலா இருக்கட்டும், நியூ பாலா இருக்கட்டும், பால்ல உங்களுக்கு ட்ரிஃப்ட், ஏர்ல ட்ரிஃப்ட் ஆனாதான் பிச்சில் உங்களுக்கு வந்துட்டு, ஈவன் தோ இஃப் யூ டோன்ட் ஹவ் அசிஸ்டன்ட், த பால் will get a little bit of assistance where it will spin and leave the right hander if you are an orthodox left arm spinner, or the ball will spin into right hander if you are an orthodox off spinner னு வச்சுக்கோங்க. the same thing applies for wrist spinners also. so the drift கிடைக்கணும்னா the angle at which you release the ball, இப்போ left arm spinner வராங்க அப்படின்னா getting closer to the stumps either in the mid crease or the closer, இந்த side on positionல இருந்து நீங்க ஓவர் ஸ்பின்னர்ஸ் சைட் ஸ்பின் பாலை இப்படி ரிலீஸ் பண்ணீங்கன்னா ட்ரிஃப்ட் கிடைக்காது, பால் திரும்பாது. அன்லஸ் அதர்வைஸ் நாக்பூர் அந்த மாதிரி பிச் இருந்தா, பிச் ரொம்ப மோசமா இருந்தா எப்போ உங்களுக்கு டேர்ன் ஆகும்னா when you have the position, the seam position pointing towards a batsman where you are in the mid crease or closer to the crease, and then if you leave, அப்போ பால் என்ன ஆகும், அப்படி ட்ரிஃப்ட் ஆகும். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு ட்ரிஃப்ட் ஆகி பிச்சில் அவ்வளோ இதுவே இல்லைன்னா இவ்வளோ பெருசெல்லாம் திரும்பவே திரும்பாது. பட் அந்த ஆங்கிள் அட் விச் த லெஃப்ட் ஆர்ம் வாட் யூ ஆர் போலிங் பட்டு அப்படி திரும்பும். சேம் திங் இஸ் ஃபார் த ஆஃப் ஸ்பின்னர். ஓகே, ஆஃப் ஸ்பின்னர்னா உங்களுக்கு நார்மலி நேரம் ஓடி வர முடியாது. நேரம் ஓடி வந்தீங்கன்னா என்ன ஆகும், யூ வில் ட்ரை அண்ட் ரிலீஸ் த பால் ஓப்பன் செஸ்டட். ஓப்பன் செஸ்டடா நீங்க போட்டீங்கன்னா திரும்பவே திரும்பாது. அதுக்காக தான் சொல்லுவேன், ஃபார் யூ டு கெட் த ட்ரிஃப்ட் யூ ஹேவ் டு பி 1140. 1140னா தான் உங்களுக்கு ஃபிங்கர் ஸ்பின்னருக்கு ரவுண்டாமா இருப்பீங்க. ஓகே, ரவுண்டாமா இருப்பீங்கன்றதுனால ஆஃப் ஸ்பின்னர் இஸ் அப்ரோச்சிங் த பேட்ஸ்மேன் when it's coming from an angle, where a left arm spinner is running away from the batsman approaching in an angle. புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படிங்கும்போது when an off spinner is coming in, the same theory applies to him, that he should not get too closer to the crease. too closer to the crease. இங்க மிட் கிரீஸ்ல இருந்து நீங்க ட்ரிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா பால் என்ன ஆகும், அப்படியே ஏர்ல ட்ரிஃப்ட் ஆகி பிச் ஆகி உள்ள ஸ்பின் ஆகி பவுன்ஸ் வரும். தட் இஸ் வாட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தட் இஸ் கால் வேர் யூ கேன் ஸ்பின் த பால் இஸ் when you bowl ஓவர் ஸ்பின் வித் த டால் ரிலீஸ். சைடு ஸ்பின் போட்டிங்கன்னா பிச்சு அசிஸ்ட் பண்ணாதான் திரும்பும். அதே மாதிரி ஒரு சில பால் உள்ள வருதுன்னா அந்த ஆங்கிள் உள்ள வருமே ஒழிய பால் திரும்பாது. ஸோ ரெவல்யூஷன்ஸுக்கும் டேர்னுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. இந்த இங்கிலாண்டில் நிறைய இது போடுவாங்க. இங்கிலாந்து ஒருத்தன் தான் அந்த டெக்னாலஜி இது போடுவான். போட்ட உடனே இவ்வளோ ரெவல்யூஷன்ஸ் ஃபார் மினிட்டு, இவ்வளோ ரெவல்யூஷன்ஸ் பர் செகண்ட்னு. அந்த ரெவல்யூஷன்ஸை பார்ப்பீங்க, என்னடா இவ்வளோ ரெவல்யூஷன்ஸ் இருக்கு, பால் இம்மியாலோ திரும்பாது, போட்டு டங்கேர்னு டிஃபென்ஸ் ஆடுவாங்க. ஸோ தெர் இஸ் அ மிஸ்கான்செப்ஷன் தட் இஸ் தேர் when you have more revolutions where you will get more purchase of the wicket. First the wicket has to assist. The wicket doesn't have to ability to assist you, unless otherwise you have a drift in the air, you will get very little turn of the wicket. This is what little I know, Vicky. Please, if you want to add on, please add on. இல்ல, பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பிடாக். ரெண்டு கொஸ்டினுமே வந்து டெக்னிக்கலி வெரி வெரி சவுண்டான கொஸ்டின், சூப்பரா இது பண்ணீங்க. இந்த செக்மெண்ட் இட்ஸ் ஜஸ்ட் கீப் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர். அண்ட் உங்களோட தாட்ஸ், கமெண்ட்ஸ், டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல ஏதாவது கேட்கணும்னா எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல போடுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நாங்கள் அதை தேடி தேடி எடுத்து பீடா கிட்ட கேட்போம். ஏன்னா நாங்களும் நிறைய தெரிஞ்சுக்கணும், நீங்களும் அதை பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். சூப்பரா இந்த செக்மெண்ட்டை ஃபினிஷ் பண்ணி வச்சிங்க. இந்த ஒரு பிக் கேமுக்கு க்ளோசிங் தாட்ஸ் பீடா. அதான் சொன்னேனே உங்களுக்கு, இப்போ ஸ்ரீலங்கா வந்துட்டு பெட்ரோல் காலி, ரிசர்வ்ல ஓட்டிட்டு இருக்காங்க வண்டியை, பைக்கை வந்து பின்னாடி நாபத்தை இது பண்ணிட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. they have to make sure they want their captain to stand from the front if situation demands, like Harry Brook. அதை இப்போ சொல்றேன்னு நிறைய பேர் நினைப்பாங்க, முன்னாடியே சொல்லிட்டேன் நான். ஷானக்கா வந்து அன்னைக்கு முன்னாடி வந்திருக்கணும், அந்த மாதிரி ஒரு இது இருக்கா. வாய நம்பர் 5 வந்து அடிச்சு காட்டு. when you stand as an inspiration leading from the front as a captain, that is going to inspire the team, that is going to inspire the individuals. நியூசிலாந்து நல்ல கிரிக்கெட் ஆடி இருக்காங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. they have been outplayed by South Africa.
இப்போ இங்கிலாண்டும் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வாஸ் அவுட் பிளேட் பை வெஸ்ட் இண்டீஸ், பட் நவ த ஃபர்ஸ்ட் டீம் டு கெட் இன்டு தி செமிஃபைனல். ஒரு ஜெர்க் நீங்க வந்துட்டு இந்த மாதிரி சூப்பர் எயிட்லயோ குரூப் ஸ்டேஜஸ்லயோ வாங்குறது நல்லது ஃபார் யூ டு சி வேர் யூ கேன் கெட் பெட்டர் அஸ் அ டீம். நியூசிலாந்து has played a very good cricket unless otherwise they try and play an extra all-rounder on a pitch like this where I don't know how much of effect it is going to be Jimmy Neesham's bowling அப்படின்னு பார்ப்போம். how they are going to get the right combination. அதாவது எனக்கு என்ன ஆசைன்னா, எனக்கு இங்கிட்ட யாராவது வந்து நிறைய மேட்ச் எல்லாம் நான் போய் இது பண்ணும்போது ஆப்போசிஷன்ல நிறைய பேர் வருவாங்க, ஓடி வந்துட்டு கேட்பாங்க, நான் இந்த மாதிரி போடுறேன் போலிங்கை நீங்கள் பார்த்தீங்களே, எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, கண்ட்ரோல் இருக்குது, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் ஆசையாக ஹெல்ப் பண்ணுவேன். டீம் மேனேஜ்மெண்ட்லாம் சொல்லுவாங்க, யோ டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கு, நீ இந்த வக்கார் சலாம் கீழே தான் வந்து கேட்டாரு, கொஞ்சம் மாடிஃபை பண்ண, இந்த மாதிரி ஓடு உனக்கு நல்லா இருக்கும், நீ பெருசாக வேற குதிரை மாதிரி நீ ஜம்ப் பண்ணுற, கொஞ்சம் மாடிஃபை பண்ணேன்னு. உடனே தான் வந்துட்டு இம்ரான் டைட் சொன்னோம், யோ அடுத்த மேட்ச் நம்மளோட ஆடுறான், விக்கெட் எடுத்து தொலைச்சிட போறான் அப்படின்னு. ஸோ என்னோட இது எப்படின்னா, நாங்கெல்லாம் கிரிக்கெட் ஆடும்போது இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்கறதுக்குலாம் ஆளே கிடையாது. அவங்கெல்லாம் கோச்சஸோட, அவங்கெல்லாம் தெய்வங்கள். என்னோட கோச்சஸ்லாம் வாட் எவர் லிட்டில் கிரிக்கெட் பிளேட் அண்டில் அண்டர் 19 டிஎன்சிஏ கோல்ஸ் அதெல்லாம் ஆடும்போது அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சொல்லி கொடுத்தாங்க. சயின்டிஃபிக்காக எதுவும் பெருசாக இம்ப்ரூவ் ஆகலை. பட் எனக்கு என்னன்னா, இந்த மாதிரி யாராவது கேட்குறாங்க டு இம்ப்ரூவ் தேர் கிரிக்கெட் டு கெட் இன் டு த நெக்ஸ்ட் லெவல்னா, நாளைக்கு அவங்க நெக்ஸ்ட் லெவலில் ஆடுறாங்கன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லாரோட ஆசையும், விக்னேஷோட ஆசை, இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாரோட ஆசை, டென்னிஸ் பேட்டை பிடிச்சி ஆடுறவங்களுக்கு கூட இந்தியா ஆடணுன்ற ஆசை இருந்தது. அந்த ஆசை எனக்கும் இருந்தது. ஆனால் எனக்கு அவ்வளோ ஸ்கில் இல்லை, விக்னேஷ் அளவுக்குலாம் எனக்கு ஸ்கில் இல்லை ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஸோ இட் இஸ் ரைட் தட் ஐ டிடன்ட் சக்சீட் அஸ் அ பிளேயர். இந்த ஸ்ரீதரன் ஸ்ரீராம, சடகபட் ரமேஷ், ஏமங் பதாரி எல்லா கடங்காரங்களும் என்னோட ஒரே பேட்ச். அவங்கள முட்டிட்டு நான் வர முடியுமா? they are very highly skilled than me, so I have no regrets that I didn't make it up higher as a player. நான் ஒரு சுமாரான பிளேயர் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இன்ஸ்பைரிங்காக வந்துட்டு கிரிக்கெட் ஆடணும்னு ஆசைப்படுவீங்க. தயவு செஞ்சு உங்கள் கொஸ்டின் சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஐ எம் நாட் சேயிங் தட் வாட் எவர் ஐம் சேயிங் இஸ் ரைட். I'll try my best to guide you in every possible way. Good luck to everyone. We will come back and do a review whether the host nation is still in the race for the semi-finals or knocked out by the danger New Zealand. Until we come back and do a detailed review on this episode with your very own Blast Vignesh. Thanks a lot and bye bye.